கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மோசேயின் வாழ்க்கையும் அவன் கர்த்தருக்காக என்னென்ன ஊழியம் செய்தான் என்பதையும் நாம் சிந்திக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பலுகி பெருகுகிறார்கள் என்று அறிந்த பார்வோன், நிச்சயமாக இவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ணுவார்கள் என்றும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுவார்கள் என்றும் பார்வோன் நினைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆகையினால் எபிரேய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியதான நேரத்திலே எபிரேய மருத்துவச்சிகளின் மூலமாய் அந்த பிறக்கும் பிள்ளைகள் ஆண் பிள்ளையானால் கொண்டு போட வேண்டும் என்று அவன் எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி ஆண் பிள்ளை கொல்லும்படி சொன்னான். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினால், தேவனுக்கு பயந்தபடியினால் அவ்விதம் அவர்கள் செய்யாமல் பிள்ளைகளை காப்பாற்றி வந்தார்கள். பார்வோன் அடுத்ததாக ஒரு திட்டம் விட்டான். அது என்னவென்றால், பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கூறிவிட்டான். அந்த கட்டளையானது எகிப்து தேசத்திலே இருக்கும் பொழுது லேவி கோத்திரத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த ஆண் பிள்ளை அழகுள்ள பிள்ளையாயிருந்தது. ஆகையினால் அந்த பிள்ளையை பெற்ற தாயானவள் 3 மாதம் அந்த பிள்ளையை ஒழித்து வைத்தாள். அதற்கு பிறகு அவளால் ஒழித்து வைக்க முடியாதபடியினால் ஒரு நாணற்பட்டியை செய்து பிசினும் கீழும் பூசி அந்த பிள்ளையை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே குளிக்க சென்றபோது இந்த பிள்ளையை கண்டுவிட்டாள். அந்த பிள்ளை அழுதது. உடனே அவளை இரக்கமுற்று அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டாள். கடைசியிலே மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே வளர்க்கப்பட்டார். இந்த பார்வோன் ஆண் பிள்ளையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று கற்பனையை கொண்டு வந்தான். ஆனால் எந்த கற்பனை எந்த அரண்மனையிலிருந்து பிறந்ததோ அந்த அரண்மனையிலே மோசே வளரும்படியாய் கர்த்தர் வழிவாசலை திறந்தார். மோசே அங்கே வளர்ந்த பொழுது சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்று வாக்கிலும் அவன் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவன் வளர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஒருமுறை ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறதை அவன் கண்டவுடனே அங்குமிங்கும் பார்த்து யாரும் இல்லை என்று கண்டு அந்த எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்து விட்டான். அதற்கு பிறகு முறை ஒரு எபிரேயனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது இவன் அதை விசாரித்த நேரத்திலே ஒருவன் சொன்னான், உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் அதிபதியாகவும் வைத்தது யார்? அந்த எகிப்தியனை கொண்டது போல நீ என்னையும் கொண்டு விடுவாயோ என்று கேட்டான். இந்த காரியம் வெளியே வந்து விட்டதென்று மோசே பயந்தான். ஆனால் இந்த காரியம் பார்வோனுக்கு தெரிந்து விட்டது. ஆகையினால் அவன் மோசேயை கொல்ல தீர்மானித்தான். மோசே பார்வோனுக்கு பயந்து ஓடி அவன் மீதியான் தேசத்தில் வந்து சேர்ந்தார். அங்கே வந்த நேரத்தில் தான் மோசே ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்தார். இதெல்லாம் தேவன் அனுமதித்ததுதான். 40 வருடங்கள் அவன் ஆடுகளை மேய்க்க ஆண்டவர் அனுமதித்தார். ஏனென்றால் இந்த மோசைக்குள்ளே
கோபம் இருந்தது ஆண்டவருக்கு தெரியும். கொலைபாதகம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது ஆண்டவனுக்கு தெரியும். ஆகையினால் இவனை நம்பி பிற்காலத்திலே லட்சக்கணக்கான ஜனங்களை ஒப்புக் கொடுக்கும் முன்னே ஆண்டவர் ஆடுகளை ஒப்புக் கொடுத்து பார்த்தார். இவன் எத்தனை ஆடுகளை கொல்லுகிறான், எத்தனை ஆடுகளை அவன் தொந்தரவு கொடுக்கிறான் என்றெல்லாம் பார்க்கும்படி ஆண்டவர் 40 வருடம் அவனை ஆடு மேய்க்கும்படி அனுமதி கொடுத்தார். ஆனால் இந்த மோசையை பற்றி ஒரு நல்ல சாட்சி தேவன் சொன்னார். மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னார். அப்படி அந்த சாந்த குணத்தை சம்பாதித்த பின்புதான் ஆண்டவர் அவனை நம்பி ஆட்களை கொடுத்தார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஊழியங்களுக்கு நம்மை அழைக்கும் முன்னே நம்முடைய நிலவரத்தை அறிகிறார். பவுலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் அந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார். அவன் உண்மையாக இருந்தான் என்று சொல்லுகிறார். அதாவது தான் அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாக இருந்தான், தான் இருந்த மார்க்கத்துக்கு உண்மையாக இருந்தான். அவன் இருந்த மார்க்கம் மோசையின் மார்க்கம், அவன் அறிந்த பிரமாணம் நியாயப்பிரமாணம், அவன் அறிந்த ஊழியம் லேவி கோத்திர ஊழியம். அவன் அவைகளிலே உண்மையாக இருந்திருக்கிறார். தனக்கு கொடுத்த பிரமாணங்களிலே உண்மையாக இருந்தபடியினால் அதற்காக வைராக்கியம் பாராட்டினார். ஆகையினால் தான் தேவன் தான் அறிந்த சத்தியத்துக்கு அவன் உண்மையாக இருக்கிறானே என்று சொல்லித்தான் அவனை சந்தித்தார், ரட்சித்தார். அவனை பிற்காலத்திலே ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்ற காரணம் அதுதான். மோசே ஆடுகளை மேய்த்த நேரத்திலே அவன் சாந்த குணத்தை சம்பாதித்துக் கொண்டான். இப்படி ஆடுகளை மேய்த்து ஒரு நாள் தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு வந்தார். அங்கே ஒரு தரிசனத்தை பார்த்தான். தேவன் அவனுக்கு தரிசனமானார். அங்கே ஒரு முச்செடி எரிகிறது, ஆனால் அது அழிந்து போகாமல் இருக்கிறது. இது இவன் பார்வைக்கு அற்புதமாய் தெரிந்தபடியினால் அந்த அற்புத காட்சியை காண்பேன் என்று அருகாமையில் வந்தான். அப்பொழுது கர்த்தர் அந்த முச்செடியிலிருந்து பேசினார். மோசே மோசே என்று அழைத்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொல்லி அந்த மோசையோடு கூட கர்த்தர் அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பேச ஆரம்பித்தார். இதுபோல தேவனுடைய ஊழியத்துக்கு மோசே அழைக்கப்பட்டது போல நமக்கும் திட்டவட்டமான ஒரு அழைப்பு உண்டாக வேண்டும். அப்படி அழைப்பு கிடைக்க வேண்டுமானால் எப்படி அந்த அற்புத காட்சியை காணும்படி மோசே கிட்டே வந்தானோ அதுபோல நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ சத்தம் கேட்கலாம், தேவனுடைய சித்தம் பகுத்தறியலாம். மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு அவனை மோசே மோசே என்று அழைத்தது போல தேவனுக்கு அருகாமையில் நாம் வர வர கர்த்தர் நம்மை அழைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்லுவார். ஆகையினால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு பேசி நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யும்படி சொல்லுவார். மோசேயிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ பார்வோனிடத்தில் போய் பேச வேண்டும் என்று. ஆனால் இந்த மோசே சொல்லிவிட்டான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று கூறிவிட்டான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகி நான் அல்லவா? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு இந்த மோசே சொன்னான், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இது மோசையின் பக்கத்தில் உள்ள ஒரு பலவீனம். ஊழியத்தின் துவக்கத்திலே யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வரவே கூடாது. எந்த ஊழியமானாலும் கர்த்தரோ பரிசுத்தவான்களோ
நம்ம ஒரு ஊழியம் செய்ய சொன்னால் வேறு யாரையாவது அனுப்பி செய்யும் என்று நாம் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிவிடுவோம் என்றால் அது பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் மிகவும் அதிகமாக பாதிக்கும். துவக்கத்திலே பார்வோனிடம் யாரையாவது அனுப்பும் என்று சொன்னானே, கடைசியிலே கானானுக்குள்ளே கர்த்தர் வேறு ஒருவனைத்தான் அனுப்பி வைத்தார். இவன் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகையினால் ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து என்ன ஊழியமானாலும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டிய ஒழிய வேறு யாரையாவது அனுப்பி ஊழியம் செய்யும் என்று சொல்லக்கூடாது. இப்பொழுது இவன் சொன்னபடினால் என்ன நடந்தது? ஆண்டவர் ஆரோனை நீ சேர்த்துக்கொள், அவனை இந்த ஊழியத்திலே உபயோகப்படுத்திக்கொள் என்று சொன்னார். ஆகையினால் இப்பொழுது ஊழியம் ஒருவனே செய்ய வேண்டிய ஊழியம் ரெண்டாய் பிரிகிறது. ஆரோனின் மூலமாய் சில ஊழியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார், மோசையின் மூலமாய் சில ஊழியங்களை செய்ய சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அது வரவே கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு என்னென்ன ஊழியங்களை செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மோசையும் ஆரோனும் சேர்ந்து எகிப்திலே பலவிதமான அற்புதங்களை செய்தார்கள் என்று நாம் வேதத்திலே யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். தண்ணீர் இரத்தமாய் மாறியது, தவளை வந்தது, பேன் அங்கே வந்தது, வண்டுகள் வந்தன, 5வது கொள்ளை நோய் வந்தது, 6வது கொப்புளம் வந்தது ஜனங்களுக்கு, 7வது கல்மழை பெய்தது, 8வது வெட்டுக்கிளி வந்து தேசத்தை நாசம் செய்தது, 9வது பயங்கர காரிருள் வந்தது, 10வது தான் தலைப்பிள்ளை சங்காரமும் மிருகஜீவன்களின் தலையீற்றுகளும் அழிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான பலத்த அற்புதங்களை மோசையும் ஆரோனும் அங்கே செய்தார்கள். அதில் முதல் 9 வாதைகள் வந்தபோது பார்வோன் திரும்ப 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 தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். அங்கே சொல்லியிருக்கிறது, பார்வோன் அவருடைய ஊழியர்களும் திரும்ப திரும்ப பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். ஆனால் 10வது வாதை வரும் பொழுது பார்வோனுடைய இருதயம் நொறுங்கி போகிறது. ஏனென்றால் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து காவல் கிடங்கில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனுடைய குடும்பம் வரைக்கும் எல்லா முதற் பெயர்களும் செத்து போயின, முதலீட்டுகள் எல்லாம் அழிந்து போயின. இதை கேள்விப்பட்டதான பார்வோனுடைய இருதயம் உடைய ஆரம்பித்து, அதற்கு பிறகுதான் பார்வோன் ஜனங்களை போகும்படி அனுமதி கொடுத்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு அணி அணியாய் சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னே பார்வோன் அவனுடைய சேனையும் எகிப்தியரும் தொடர்ந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து முன்னுக்கு சமுத்திரம், பின்னுக்கு எகிப்தியர்கள் முறையிட்டார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் பேசினார். கர்த்தர் மோசையிடம் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அப்பொழுது நான் அதை 2ஆக பிளக்கச் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் மறுகரைக்கு போவார்கள். மோசே அதை அப்படியே விசுவாசித்தான். மோசையின் வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை விசுவாசிக்க வேண்டுமோ துவக்க காலத்திலே அதை விசுவாசித்துக் கொண்டே வருகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் விசுவாசத்தோடு கோலை நீட்டும் பொழுது சிவந்த சமுத்திரம் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதர் வழியாய் வெட்டாந்தரை வழியாய் கடந்து போனார்கள். பின்னே வந்ததான எகிப்தியரும் ரதங்களும் போர்ச்சேவர்களும் குதிரை வீரர் எல்லாரும் பின்னே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து மறுபடியும் சொன்னார், நீ உன் கையை சிவந்த சமுத்திரத்தை நீட்டு. அவன் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து நீட்டினான். பிளவுள்ளதான சமுத்திரம் ஒன்றாய் சேர்ந்தது. எகிப்தியர் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடந்த பின்பு நாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தில் எகிப்தியரை ஆண்டவர் அழித்து போட்டதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் மோசையிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள்.
இந்த பெரிய மகத்துவமான காரியத்தை கண்ட ஜனங்கள். ஆகையினால் கர்த்தரிடத்திலும் நம்மிடத்திலும் ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் நம் மூலமாக பல அற்புதங்களை செய்ய வேண்டும், அடையாளங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்கள், நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலும் நம்மிடத்திலும் விசுவாசம் வைப்பார். ஆவிக்குரிய வரங்களிலே ஒரு வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி. ஆகையினால் அற்புதங்கள் நடக்க வேண்டும். 8 ஊழியங்களிலே ஒரு ஊழியம் அற்புதங்களை செய்தல் ஊழியம். ஆகையினால் தேவனுடைய ஊழியக்காரர்களாகி நம் மூலமாய் ஆதி நாட்களில் நடந்த அற்புதங்கள் பலதும் இந்த நாட்களிலும் நடக்கும்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம் மூலமாய் பலத்த அற்புதங்களை செய்தால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் நம்மிடத்திலும் விசுவாசம் வைப்பார். அதற்கு பின்பு யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மோசே செய்த ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னவென்றால், மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், யோசுவாவே, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்படி நீ ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ. யோசுவா கீழ்ப்படிந்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்படியாய் போனான். பட்டையை கற்கினால் ஜனங்களை வெட்டினான். ஆனால் மோசே என்ன செய்தான்? அவர்கள் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது தன் கைகளை நீட்டிக்கொண்டே இருந்தான். தன் கைகளை ஏறெடுத்தான். மோசே கைகளை ஏறெடுத்து நீட்டிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் யோசுவாவுக்கு ஜெயம். மோசேயுடைய கை அசந்து அவன் கீழே விடும் பொழுது யோசுவாவுக்கு தோல்வி உண்டானது. உடனே மோசே என்ன செய்தான்? தன்னுடைய கைகளை தாங்கும்படி ஆரோனையும் ஊரையும் அழைத்தான். அந்த 2 பேரும் போய் மோசையின் கைகளை தாங்கினார்கள். யுத்தம் மும்முரமாய் நடந்து கடைசியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், ஊழியத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்கிறதான ஊழியம், இன்னொன்று மலை உச்சியிலிருந்து அவர்களுக்காக செய்யக்கூடிய இன்னொரு ஊழியம். இது புதிய பாட்டின் காலத்திலே யுத்த களத்தில் நின்று ஊழியம் செய்பவர்கள் யார்? பட்டய கற்கினால் வெட்டுபவர்கள் யார்? அவர்கள்தான் போதகர்கள், சுவிசேஷகர்கள். கர்த்தருடைய வசனத்தை, சத்தியத்தை, அந்த இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை உபயோகிக்கிறவர்கள் தான் அந்த யுத்த களத்திலே ஊழியம் செய்கிறதான தேவனுடைய ஊழியர்கள். ஆனால் இவர்கள் நல்ல முறையிலே ஊழியம் செய்ய வேண்டுமானால் மோசையை போல மலை உச்சியிலிருந்து கைகளை ஏறெடுக்கக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் யார்? இந்த யுத்த களத்திலே யுத்தம் செய்கிறதான தேவ ஊழியர்களுக்காக பொறுப்போடு, பாரத்தோடு, ஊக்கமாக, ஆவியிலே போராடி கொண்டிருக்கிற ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் தான் அவர்கள். யோசுவா விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய திறமையினால் அல்ல, அந்த மலை உச்சியிலே எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் தன்னுடைய கைகளை ஏறெடுத்தபடியினால் தான் எனக்கு ஜெயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று. மோசே என்ன நினைக்க வேண்டும்? நான் கைகளை ஏறெடுத்தாலும் போதாது, யுத்த களத்தில் யுத்தம் பண்ணக்கூடிய யோசுவா போல உள்ள ஆட்கள் இருக்கிறபடினால் தான் யுத்தம் நடக்கிறது. இந்த 2 பேரும் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பட்டயத்தால் இப்படி போராடுவதனால் அல்ல, கைகளை ஏறெடுப்பதனால் அல்ல, எங்கள் மேல் இரக்கம் கொண்டு கிரியை நடப்பிக்கிற ஒரு தேவன் இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கொரிந்தியர் பிற்காலத்திலே கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிறார். தன்னுடைய ஊழியத்தை பற்றி, அப்பல்லோவுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீ பாய்ச்சினான், விளையச் செய்தோ கர்த்தர் என்று சொல்லுகிறான். ஆகையினால் ஊழியங்களிலே ஒரு கூட்டம் பேர் யுத்த களத்திலே நின்று ஊழியம் செய்கிறவர்கள், ஒரு கூட்டம் பேர் மலை உச்சியிலிருந்து ஊழியம் செய்கிறவர்கள். இந்த 2 ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் ஊழியத்திலே எந்த பின்னடைவோ, தோல்வியோ, சோர்வோ வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆகையினால் யுத்தம் முடிகிற வரைக்கும் மோசே தன்னுடைய கைகளை ஏறெடுத்து கொண்டே இருந்தான். அவனுக்கு உதவி செய்யும்படி அருமையான 2 ஆத்துமாக்கள் ஆரோனும் ஊரும் இருந்தார்கள். இதுபோல உடன் ஊழியர்கள் நிச்சயமாக இந்த ஊழியத்தில் தேவைப்படுகிறார்கள். முன்னுக்கு நிற்கிறவர்கள் பாதுகாக்கப்பட உடன் ஊழியர்கள் தேவை, உடன் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட முன்னுக்கு இருப்பவர்கள் தேவை.
அதனால் ஊழியர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு நாம் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. என்னால் எல்லாம் முடியும், நானே எல்லாம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லவே முடியாது. அப்படி சொல்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆகையினால் ஒருவர் நம்பி சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஊழியம்தான் நம்முடைய ஊழியம். சிறியவர்களானாலும் அவர்கள் தேவைப்படுவார்கள். அவருடைய ஊழியம் நமக்கு தேவைப்படுகிறது. பெரியவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை செய்வார்கள், சிறியவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை செய்வார்கள். ஆகையினால் இங்கே ஆரோனும் ஊரும் மோசையின் கைகளை தாங்கினது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மேல் இருக்கிற ஊழியர்களுடைய கைகளை தாங்க வேண்டும். மோசே போன்றவர்கள் தங்களுடைய கைகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். யோசுவா போன்றவர்கள் பட்டய கருக்கினால் ஜனங்களை வெற்றி கொண்டே இருக்க வேண்டும். அமலேக்கியரை வெற்றினார். அந்த அமலேக்கியர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்திலே வரும் பொழுது களைப்படைந்தவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள், சோர்ந்து போனவர்கள். அவர்களையெல்லாம் பின்னாக வந்து அமலேக்கியன் வெட்டி போட்டார். அப்படிப்பட்ட ஆவிகள் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டே இருக்கும். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பு யாத்திரா 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மோசே கத்த சொன்னார், நீ மலையின் மேலே தனியாய் வந்து ஏறி உட்கார் என்று சொன்னார். அவன் மேகத்தின் மேல் மலையிலே ஏறி 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தார். ஆண்டவர் ஏன் அவனை தேவ சமூகத்தில் வந்து இருக்க சொன்னார் என்றால், தேவனுடைய நோக்கத்தின்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதற்குரிய மாதிரியை அவனுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அவனை மலை உச்சியில் வந்து இருக்க சொன்னார். குடும்பத்தோடு வந்து இருக்க சொல்லவில்லை, தனியாக நீ வந்து இரு என்று சொன்னார். அவன் தனியாக போய் தேவ சமூகத்தில் இருந்தபடியினால் வாசஸ்தலத்தின் மாதிரியை பெற்றுக்கொண்டான். இதுபோல தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் கூட கர்த்தரிடத்திலிருந்து அவ்வப்போது பெற வேண்டிய வெளிப்பாடு, பெற வேண்டிய தரிசனம், பெற வேண்டிய சத்தியங்கள், ரகசியங்கள், ஆழமான உபதேசங்கள் நாம் பெற வேண்டியது அவசியம். அதற்காக தேவ சமூகத்திலே நாம் தனியாக அவரோடு உறவாட வேண்டும். மோசே தனியாக மலை உச்சியிலே 40 நாள் காத்திருந்தான். கர்த்தர் வாசஸ்தலத்தின் மாதிரியை கொடுத்தார். அந்த வாசஸ்தலம் என்று சொன்னால் என்ன? முதலாவது, அந்த வாசஸ்தலம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை காட்டுகிறது. இரண்டாவது, ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஊழியத்தை காட்டுகிறது. மூன்றாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது காட்டுகிறது. நான்காவது, சபையை பற்றியது காட்டுகிறது. ஐந்தாவது, வரப்போகிற நித்தியத்தை பற்றியது காட்டுகிறது. ஆகையினால் இந்த 5 காரியங்கள் சம்பந்தமான வெளிப்பாடு, சத்தியம், ரகசியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாமும் தேவ சமூகத்திலே தன்னந்தனியாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் இவைகள் சம்பந்தமான வெளிப்பாடுகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், அவருடைய ஜீவியம் எப்படி, ஊழியம் எப்படி, சபை என்றால் என்ன, சபையை பற்றி தேவனுடைய நோக்கம் என்ன, இனி வரப்போகிற நித்தியத்தை பற்றி எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள மோசே தேவ சமூகத்தில் இருந்தது போல நாமும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அவன் 40 நாளும் அங்கே இருந்தபடியினால் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தான் இருக்க வேண்டியதாயிடுச்சு. காரணம், மலை உச்சியிலே அப்பம் புசிக்கவும் முடியாது, தண்ணீர் குடிக்கவும் முடியாது. இது எதை காட்டுகிறது? அவன் ஜீவனை வெறுத்து தேவ சமூகத்தில் இருப்பதை காட்டுகிறது. ஆகையினால் தான் பிற்காலத்திலே ஊழிய சம்பந்தமாய் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஜீவனை வெறுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தருகிறார். கர்த்தருடைய சீசனானவன், அவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவன் 7 காரியத்தை வெறுக்க சொல்லுகிறார். தன் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரி, தன் சொந்த ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இது லூக்கா 14:26 சொல்லி இருக்கிறது. இனிமேல் மார்க் 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கும் போது 8 காரியத்தை விட சொல்லுகிறார். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரி, நிலங்கள், வீடுகள், இவைகளை விட வேண்டுமா?
ஆகையினால் வெறுக்கக்கூடியது 7, விடக்கூடியது 8. ஜீவனை வெறுக்க சொன்னாரே ஒழிய ஜீவனை விட சொல்லல. நாம் ஜீவனை விட்டால் ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினால் ஜீவனை வெறுக்க சொன்னார், ஜீவனை விட சொல்லவில்லை. ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மோசே என்பவன் வெறுக்க வேண்டியதை வெறுத்து விட வேண்டியதை விட்டு தேவ சமூகத்திலே போயிருந்தான் 40 நாள். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வாசஸ்தலத்தின் மாதிரியை கொடுத்தார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சபையை பற்றி, நித்தியத்தை பற்றி, நம்மை பற்றி, ஊழியத்தை பற்றி, இயேசுவை பற்றி உள்ள ரகசியங்கள், வெளிப்பாடுகள் கிடைக்க நாமும் வெறுக்க வேண்டியதை வெறுத்து விட வேண்டியதை விட்டு தேவ சமூகத்திலே போய் இருக்க வேண்டும். மோசே இப்படி மலை உச்சியிலிருந்து மாதிரியை வாங்கி கொண்டு கீழே இறங்கும் பொழுது கீழே ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரோனிடம் போய் சொன்னார்கள், எங்களை வழி நடத்தி வந்த மோசேக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆகையினால் எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். உடனே ஆரோன் என்ன செய்தான், ஜனங்களிடத்திலிருந்து பொன்னை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி விட்டான். ஜனங்கள் எல்லாரும் புசித்து குளித்து எழுந்து விளையாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் மோசே கீழே இறங்கி வருகிறான். ஜனங்கள் செய்கிற அந்த காரியத்தை பார்த்தவனே மோசே கோபமடைந்து அங்கும் ஒரு தவறு செய்து விட்டான். தன்னுடைய கோபத்தை ஜனங்கள் மேல் காட்டாமல் கையில் இருந்ததான கற்பலகையை உடைத்து விட்டான். ஆண்டவர் அந்த கற்பலைகளிலே 10 கற்பனைகளை எழுதி கொடுத்திருந்தார். அதை கீழே போட்டு உடைத்து விட்டான் கோபத்திலே. பிரியமானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஜனங்கள் நமக்கு சில கோபத்தை உண்டாக்குவார்கள். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் கற்பலகையை உடைத்து விடக்கூடாது. அந்த கற்பலகை என்ன? சதையாகிய இருதயம். அதில் எழுதப்பட்ட கற்பனைகள் என்ன? அன்பின் பிரமாணங்கள். நம்முடைய இருதயத்தை மட்டும் உடைச்சிடக்கூடாது. அன்பின் பிரமாணம் எழுதப்பட்டதான சதையாகி அந்த இருதயத்தை நாம் நொறுக்கி போடக்கூடாது. பிரச்சனை என்னவானாலும் சரி, நாம் இருதயத்தை உடைத்து போடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு இருந்த காலத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு தவறு செய்தான். இயேசு கிறிஸ்து தூஷணம் பேசினார் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தால் அவருடைய ஆசாரிய பட்டம் அவனை விட்டு போய்விடும் என்று. எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து போடக்கூடாது. அதனால் என்ன நடந்தது? ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே, நீ அந்த கற்பலைகளை உடைத்தபடியினால் அந்த உடைந்த பலகைகளை கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நீ 2 பலகைகளை செய்து கொண்டு வா, நான் இனிமேல் பிரமாணங்களை எழுதுகிறேன். ஆகையினால் நாம் நம்முடைய வாழ்க்கையை உடைத்து விட்டோமானால் நம்மை ஆண்டவர் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க மாட்டார். நமக்கு பதிலாய் வேறு யாரையாவது கொண்டு போய் வைப்பார். மோசே கீழே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அங்கே எல்லா கோத்திரத்தாரும் கன்றுக்குட்டியின் பக்கம் நின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு கோத்திரம் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்றது. அந்த கோத்திரம் தான் லேவி கோத்திரம். உடனே மோசே அந்த லேவியரை பார்த்து என்ன சொன்னான்? நீங்கள் உங்களுடைய சகோதரன் என்றும் சிநேகிதன் என்றும் அயலகத்தான் என்றும் பாராமல் எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கள் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாகவே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆகையினால் மோசே பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். கன்றுக்குட்டியை வணங்கினவர்களை எல்லாம் வெட்டும்படி சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாகவே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆகையினால் மோசே பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். கன்றுக்குட்டியை வணங்கினவர்களை எல்லாம் வெட்டும்படி சொன்னான்.
கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்கக்கூடியவர்களை அவனும் கனம் பண்ணினான், கர்த்தரும் கனம் பண்ணினார். ஆகையினால் தான் ஆண்டவர் பிற்காலத்திலே ஊழியம் செய்யும்படி லேவியரை தெரிந்து கொள்ள காரணம் இதே காரணம்தான். அதுவரைக்கும் ஆண்டவர் முதற்பேறுகளை நேசித்து வந்தார். இஸ்ரவேலிலே பிறக்கிற முதற் பிள்ளை என்னுடையது, முதற்பேறு என்னுடையது என்றெல்லாம் சொல்லி வந்த ஆண்டவர் திடீரென்று இந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ஊழியம் செய்யும்படி லேவி கோத்திரத்தாரை நான் அழைக்கிறேன் என்று கூற காரணம் என்ன? பிரியமானவர்களே, இந்த லேவியர் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்றார்கள். கன்றுக்குட்டியை வணங்கினவர்களை இவர்கள் வெட்டினார்கள். ஆகையினால் மோசே இந்த விஷயத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டார். நம்முடைய ஊழியம் என்ன? ஜனங்களை அழிக்கிற ஊழியம் அல்ல, ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகளை அழிக்கிற ஊழியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர்களை எல்லாரும் அவ்வப்போது தண்டிக்கிறதும் சிட்சிக்கிறதும் அழிக்கிறதும் தேவனுடைய தீர்மானமும் பிரமாணமுமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. நாம் எந்த மனுஷர்களையும் அழிக்கக்கூடாது. மனுஷர்களுக்குள்ளே கிழியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை நாம் கட்ட வேண்டும், துரத்த வேண்டும், பாதாளத்துக்கு தள்ள வேண்டும், அந்த அசுத்த வல்லமைகளை அழிக்க வேண்டும். ஆகையினால் தான் பிற்காலத்திலே பவுல் எழுதுகிறார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகையினால் அசுத்த வல்லமைகளோடு கூட நாம் இந்த நாட்களிலே போராட வேண்டுமே ஒழிய நமக்கு மனுஷர்கள் சத்துருக்கள் கிடையாது. எந்த மனுஷனும் நமக்கு சத்துருவே கிடையாது. நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் நாம் ஒன்றும் செய்யாதபடி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவிகளை நாம் பகுத்தறிந்து அவைகளுக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். மோசேக்கு வந்த வைராக்கியம் நமக்குள்ளேயும் வர வேண்டும். நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது போல ஒரு கூட்டம் பேர் எப்படியாயினும் கர்த்தருடைய பட்சத்திலே இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டவர்களை வேறுபடுத்த வேண்டும். அவர்கள் கர்த்தரால் கனமண்ணப்பட்டு பிற்காலத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமான ஊழியங்களை வழங்குவார். இனிமேல் யாத்திராக 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரும் பொழுது, மோசே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்தான். மாதிரியை ஆண்டவர் கொடுத்தார் மலையுச்சியிலே. அந்த மலையுச்சியிலே அவன் கண்ட மாதிரியின்படி அவ்விதமாகவே அவன் என்ன செய்தான்? ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான். கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படியே செய்தான். லோத்தை போல உள்ள ஆளுகளை வச்சு வேலை வாங்க முடியாது. காரணம், சின்ன சின்ன காரியத்திற்கும் என்ன சொல்லுவார்கள்? அப்படியெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி விடுவார்கள். உதாரணமாக ஆண்டவர் லோத்தை போன்றவர்களிடம் நீ வாசலுக்கு அருகாமையிலே பலிபீடத்தை வை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? பலிபீடத்தை வாசலண்டை வைத்தால் வருகிறவர்கள் பலிபீடத்தை பார்த்து, அக்கினியை பார்த்து, மிருகத்தின் தோல் உரிப்பதை பார்த்து, துண்டு துண்டாய் வெட்டுவதை பார்த்து ஜனங்கள் ஓடிவிடுவார்கள். ஆகையினால் பலிபீடத்தை பின்னாக வைப்போம், கிருபாசனத்தை முன்னாக வைப்போம் என்று ஆலோசனை வழங்குவார்கள். ஆனால் மோசே அப்படி ஆலோசனை சொல்லவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தான். கர்த்தர் கற்பித்ததன்படி மோசே செய்து முடித்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அதிகமாகவே செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னார்? அந்த வாசஸ்தலமானது 3 பெரும் பகுதிகளாய் பிரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்று பிராகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம்.
இப்படி பிரிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், முதலாவது வாசல் வைக்கப்பட வேண்டும், வாசலுக்கு அருகாமையில் பலிபீடம் வைக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு ஒரு வெண்கல தொட்டியை உண்டாக்கி வைக்க வேண்டும். மோசே அப்படியே செய்தார். பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குத்து விளக்கு, சமூகத்தப்ப மேசை, அதற்கு பின்பு ஒரு தூப பீடம். மோசே அபிதமாகவே செய்தான். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்க வேண்டும். அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 10 கற்பனைகள் எழுதின கற்பலகைகள் 2, ஆரோனின் தளித்த கோல். அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடும்படி ஒரு கிருபாசனம் செய்ய வேண்டும் என்றார். அந்த கிருபாசனத்தோடு 2 கேருபீன்கள் ஏக வேலைப்பாடாய் செய்ய வேண்டும் என்பதை மோசே அவ்விதமாகவே செய்தார். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு காட்டின மாதிரியின்படியே அவன் செய்தான். செய்ததினால் என்ன நடந்தது? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்திலே நாம் கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 33, 34 வாசியுங்கள். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். பிராகாரம். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். ஆண்டவர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் பிராகாரத்தையும் வாசஸ்தலத்தையும் பனிமுட்டுகளையும் நிறுவினான். இவ்விதமாய் கர்த்தர் கற்பித்தபடியே அவன் செய்தபடியினால், பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆகையினால் நாமும் தேவ சித்தப்படி எல்லா காரியங்களையும் ஒழுங்காய் நாம் செய்வோமானால் நிச்சயமாக வாசஸ்தலம் மகிமையினால் நிரப்பப்பட்டது போல நம்மை ஆண்டவர் மகிமையினால் நிரப்புவார். நம்முடைய ஊழியம் மகிமையுள்ள ஊழியமாய் மாறும். நம்முடைய சபை மகிமையுள்ள சபையாய் மாறும். கூட்டங்களுக்கு வருகிற ஜனங்கள் மகிமையை காண்பார்கள். ஆகையினால் மோசே வாசஸ்தலத்தை மகிமை நிரப்பக்கூடிய அளவுக்கு அவன் கர்த்தர் கற்பித்ததின்படியே செய்தபடியினால் நாமும் கர்த்தர் கற்பித்ததின்படியே நம்முடைய ஊழியங்களை செய்ய வேண்டும். அது ஜீவியமானாலும் ஊழியமானாலும் கர்த்தர் சொல்வதன்படி அப்படி செய்வோமானால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த தாகத்திலே காணப்பட்டார்கள். அப்பொழுது மோசேயை பார்த்து ஒரு முறை கர்த்தர் சொன்னார், மோசே, நீ கன்மலையை அடி, அப்பொழுது தண்ணீர் உண்டாகும், ஜனங்கள் குடிப்பார்கள். நான் அந்த கன்மலையின் மேல் போய் நிற்பேன். மோசே அடித்தான், தண்ணீர் வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள். ஆனால் 2ஆம் முறை கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, தாகம் தீர்க்க நான் கன்மலையின் மேல் நிற்பேன், நீ கன்மலையை அடிக்கக்கூடாது, பேச வேண்டும் என்று சொன்னார். மோசே என்ன செய்து விட்டான்? அந்த பழைய ஞாபகத்திலே, பழைய அனுபவத்திலே பேச வேண்டிய நேரம் பேசாமல் அடித்து விட்டான். அது அவன் செய்த தவறு. நம்முடைய ஊழியத்திலும் இதற்கு முன்னுள்ள அனுபவங்களை வைத்துக் கொண்டு எப்பவுமே அதை பின்பற்றக்கூடாது. சில நேரத்தில் கர்த்தர் அடிக்க சொல்லுவார், சில நேரத்தில் கர்த்தர் பேச சொல்லுவார். அடிக்க சொன்னால் அடிக்க வேண்டும், பேச சொன்னால் பேச வேண்டும். அந்த கன்மலை அடித்தல் என்று சொன்னால் அந்த கன்மலை வேறு யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு.
இயேசுவை ஒரு தரம் சிலுவையில் அறைய தேவனே அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசுவை 2ஆம் தரம் சிலுவையில் அறைய தேவன் அனுமதி கொடுக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை 2ஆம் தரம் சிலுவையில் அறையவே கூடாது. 2ஆம் தரம் சிலுவையில் அறைதல் என்று சொன்னால் என்ன? நாம் பிரகாசிக்கப்பட்டும் பரலோகத்தின் பலன்களை நாம் ருசி பார்த்தும் நாம் மறுதலித்து போலோமானால் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடிய நிலையை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலிருந்து வாசிக்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை ஒரு தரம் சிலுவையில் அறையும்படி தேவன் அனுமதி வழங்கி இருக்கிறார். 2ஆம் தரம் யாரும் சிலுவையில் அறையக்கூடாது. 2ஆம் தரம் சிலுவையில் அறைபவர்கள் யார்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆதி என்பதை விட்டுவிடக்கூடாது. ஆதியில் இருந்த நிலவரங்களை நாம் மறுதலித்து விடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது மோசே 2ஆம் தரமும் கண்மலை அடித்து விட்டான். ஆகையினால் தான் அவன் கானானுக்கு போக முடியாமல் போய்விட்டது. மோசை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே நீ கானானை காண்பாய், உள்ளே பிரவேசிக்க மாட்டாய். இங்கும் கூட அவனுக்கு ஜனங்களின் மேல் வந்த கோபத்தை கொண்டு கண்மலையின் மேல் காட்டினான். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி சொன்னபடியினால் அவன் மனம் பதறி பேசி கண்மலை அடித்து விட்டான். சில நேரத்தில் ஜனங்களும் கூட நம்மை பயங்கரமாய் கோபமூட்டுவார்கள், துக்கப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் நாம் நம்முடைய நிதானத்தை இழந்து விடக்கூடாது. கோபத்தை இயேசுவின் மேல் காட்டக்கூடாது. ஜனங்கள் மேல் இருக்கிற கோபத்தினால் நம்முடைய ஜீவியத்தை பாழாக்கி விடக்கூடாது. நாம் பெற்ற பலனை இழந்து விடக்கூடாது. நாம் ருசித்த தெய்வீக சுபாவங்களை அனுபவங்களை நாம் மறுதலித்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் முன்னே என்னை பரிசுத்தம் செய்யாதபடி நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள். அப்படியானால் மோசைக்கு கடந்த காலத்தில் வந்த விசுவாசத்தை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது கடைசியில் கண்மையிலிருந்து தண்ணீர் வரும் என்று பேசினால் வரும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. இவனுக்கு இருந்த விசுவாசம் அடித்தால் தான் தண்ணீர் வரும். ஆனால் ஆழமான விசுவாசம் என்ன? பேசினாலும் தண்ணீர் வரும். எகிப்திலே அற்புதங்களை செய்யக்கூடிய விசுவாசம் இருந்தது. பஸ்காவை ஆசரித்து ஜனங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய விசுவாசம் இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை பிளக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. மாறாவின் தண்ணீரை இனிப்பாய் மாற்றக்கூடிய விசுவாசம் இருந்தது. வானத்திலிருந்து மன்னாவை இறக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை வர வைத்து இறைச்சியை கொடுக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. அமலேக்கியரை மேற்கொள்ளலாம் என்ற விசுவாசம் இருந்தது. கண்மலை அடித்தால் தண்ணீர் வரும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் இருந்தது. போதாது, கண்மலையோடு பேசினாலும் தண்ணீர் வரும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் தேவை. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே துவக்கத்திலே எத்தனையோ காரியங்களின் மேல் விசுவாசம் வைத்து நாம் இந்த விசுவாச பாதையிலே வந்து கொண்டிருந்தாலும் போதாது. காலம் செல்ல செல்ல விசுவாசத்தின் ஆழமான அனுபவத்தை கடந்து போக வேண்டும். இந்த விசுவாசம் தான் வேதத்திலே சொல்லி இருக்கிறது, மகா பரிசுத்த விசுவாசம். இயற்கையான விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் மகா பரிசுத்த விசுவாசம் எல்லாரிடத்திலையும் நாம் பார்க்க முடியாது. அந்த மகா பரிசுத்த விசுவாசம் கானானில் பிரவேசிக்கக்கூடிய விசுவாசம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய விசுவாசம். மோசே கண்மலையை அடித்து விட்டான் 2ஆம் தரம். ஆகையினால் கர்த்தர் சொன்னார், போதும், இனி என்னோட பேசாதே, நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த சிட்சை.
வேதத்தில் சொல்லியிருக்கிற தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நாம் சிட்சையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் எல்லாரும் வேசி பிள்ளைகளாக இருப்போம் என்று கூறியிருக்கிறது. ஏன் ஆண்டவர் சிட்சித்தார்? இந்த உலகத்திலே மோசே செய்த தவறுக்கேற்ற தண்டனையை ஆண்டவர் கொடுக்காது இருந்திருப்பார். ஆனால் அவன் என்ன செய்யப்பட்டிருப்பான்? கடைசியில உலகத்தாரோடு கூட நியாய தீர்ப்புகளே அவனும் காணப்பட்டிருப்பான். இதை விளங்கி கொண்ட ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த மோசையானவன் கடைசியில உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க இந்த உலகத்திலே அவனை சிட்சித்தார். இதை பிற்காலத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தாரோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஒன்றில் நாமே நியாயம் தீர்த்து நமக்கு சிட்சையை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஊழியர்களிடத்தில் நாம் சொல்லி சிட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தரிடமே சொல்லி, கர்த்தாவே நான் செய்த தவறுக்கேற்ற தண்டனை இந்த உலகத்தில் எனக்கு தாருமப்பான்னு கேட்டால் அவரே சிட்சிப்பார். இந்த 3 காரியத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காவிட்டால் உலகத்தாரோடு கூட கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். மோசே இவ்விதமாய் சிட்சிக்கப்பட்டபடியினால் கர்த்தர் பார்த்தார். அவர் தீர்மானித்தார், இந்த மோசையுடைய அடக்கத்தை தான் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தார். தேவன் சிந்தித்து பார்த்திருப்பார், எப்படி இந்த மோசே எகிப்திலே மரித்திருப்பானால் இவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாயிற்றே, சகல இராணுவ மரியாதையோடு கூட தான் இவனுடைய அடக்காராதனை நடந்திருக்கும். பாட்டு பாடுவதற்கு எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். அமைச்சர்கள், அதிகாரிகள், அறிமுகமானவர்கள், அயலகத்தார் எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். ஏனென்றால் மோசே என்பவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அரசாங்கமே விடுமுறை விட்டிருக்கும். அப்படி கனத்தோடும் உலகத்தின் மரியாதையோடும் கனத்தோடும் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய இந்த மோசே என் வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தான். இப்பொழுது அவனுடைய அடக்க ஆராதனையை யார் செய்வது? யார் நடத்துவது? இஸ்ரவேல் ஜனங்களிடம் அவனை அடக்கம் பண்ணும்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று வழுவி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்கள். இந்த மோசையை அடக்கம் பண்ண கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மோசையை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த கல்லறையே நமஸ்கரிக்க ஆரம்பிப்பார்கள், வணங்க ஆரம்பிப்பார்கள். கன்றுக்குட்டியை வணங்கினவர்களுக்கு மோசையின் கல்லறையை வணங்குவது சாதாரண காரியமா? எளிதான காரியமா இருக்காது. நிச்சயமா என்ன செய்வார்கள்? மோசையின் சிலையை செய்து வைப்பார்கள், மோசையை வணங்குவார்கள், மோசை தான் எங்கள் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆகையினால் ஆண்டவர் பார்த்தார், இந்த மோசை அவர்கள் கையில் அடக்கம் பண்ண கொடுத்தால் இவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணுவார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கையில் கொடுக்கவே இல்லை. எகிப்தில் மரித்திருப்பாரானால் எகிப்தியர்கள் அவனை நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருப்பார்கள். ஆகையினால் அங்கே கொடுக்கவில்லை. கர்த்தர் தீர்மானித்தார், நானே அடக்கம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தார். பரவாயில்லை, மோசையின் அடக்கம் மிகவும் அருமையான அடக்கமாக இருந்திருக்கும். காரணம், அங்கே பாட்டு பாடுவதற்கு யார் இல்லாவிட்டாலும் பரலோகத்தின் தூதர்கள் எல்லாரும் வந்து பாட்டு பாடியிருப்பார்கள். ஏனென்றால் தேவன் தானே அடக்கம் பண்ணுகிறார். தேவன் அடக்கம் பண்ணும் பொழுது பரலோகத்தின் தூதர்கள் வந்து அருமையான பாட்டுகள் எல்லாம் பாடியிருப்பார்கள். தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் அவனை அடக்கம் பண்ண இடத்தை எந்த மனுஷனும் இதுவரைக்கும் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கனம் பண்ணினார். ஏனென்றால் அவன் செய்த தவறுக்கேற்ற தண்டனை இந்த உலகத்திலே அவர் வழங்கிட்டபடியினால் கர்த்தர் அவனுடைய அடக்காராதனை கனம் பண்ணினார். அப்படியானால் மோசையின் ஆத்மா எவ்வளவு குளிர்ந்திருக்கும். பரவாயில்லை, என் தேவன் என்னை சிட்சித்தாலோ அவர் என்னை கனம் பண்ணுகிறாரே, என் அடக்கத்தை அவர் நடத்தினாரே என்று சொல்லி அந்த ஆத்மா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். மோசை நிச்சயமாய் பாதாளம் போகவில்லை என்பது நமக்கு நன்றாய் விளங்குகிறது. காரணம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மருவ மலையில் இருக்கும் பொழுது எலியாவும் மோசையும் வந்து இயேசுவோடு என்ன செய்தார்கள்? சம்பாஷித்தார்கள். ஆகையினால் மோசே பாதாளம் போகவில்லை, பரலோகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் தர்க்கித்தான் என்று யூதா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். படிப்போம். யூதா 9ஆம் வசனம். யூதா 9ஆம் வசனம்.
மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிசாசு வந்து மோசேயின் சரீரத்தை பற்றி தர்க்கம் பண்ணி இருப்பான். இந்த சரீரம் என்னுடைய சரீரம், இந்த மோசேயின் ஆத்மா பாதாளம் வர வேண்டிய ஆத்மா, அக்னி கடலுக்கு போக வேண்டிய சரீரம் மோசேயின் சரீரம் என்றெல்லாம் தர்க்கம் பண்ணி இருப்பான். மிகாவேல் என்ன சொல்லியிருப்பார்? மிகாவேல் அவனை தூஷணமாய் பேசால் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறார். மிகாவேல் என்ன சொல்லியிருப்பார்? இந்த மோசே சரீரத்தில் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை இந்த உலகத்திலே அனுபவித்தபடியினால் அவர் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்பட மாட்டார், அவர் ஆத்மா பாதாளம் போகாது, அவர் சரீரமும் அக்கினி கடலுக்கு போகாது என்று சொல்லியிருப்பார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் கர்த்தர் நம்மை கனம் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். மோசேயின் அடக்கத்தை கர்த்தர் பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக மோசேயின் வாழ்க்கையிலே 60% நல்லது ஒரு ஜீவியம் இருக்கிறது, 40% அவனுக்குள்ளே பலவீனம் இருந்திருக்கிறது. காரணம், அவன் இருந்த காலம் நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனையும் பூர்ணப்படுத்தவில்லை. ஆனால் நமக்கும் ஆண்டவர் பூரணம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை கர்த்தர் விசேஷித்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி விசேஷித்த பிரமாணங்களை நமக்கு தந்து விசேஷித்த ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் அந்த மோசையிடத்தில் காணப்பட்ட பலவீனம் நமக்கு வராதபடி 100% நல்லது ஒரு ஜீவியம் செய்து நல்லபடியாக ஊழியத்தை முடித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகையினால் அந்த மோசையின் வாழ்க்கையை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் படிக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து வந்த நல்ல காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவனிடத்தில் இருக்கிற பலவீனம் நமக்கு வரவே கூடாது. அந்த பலவீனங்களை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் நல்ல நல்ல ஆவிகளை நமக்கு தருகிறார், நல்ல நல்ல பிரமாணங்களை நமக்கு தருகிறார், நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நமக்கு தருகிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார். ஆகையினால் மேன்மையான ஊழியத்தை செய்து பரலோகத்தில் மேன்மையான இடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் தாமே நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மோசையின் வாழ்க்கையிலே அவனுடைய ஊழியத்திலே என்னென்ன நல்ல காரியங்கள் இருந்ததென்றும் என்னென்ன பலவீனம் ஏற்பட்டதென்றும் உம்முடைய வசனங்களின் மூலமாய் தியானிக்க நீர் உதவி செய்தபடினா ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த சாந்த குணத்தை உண்டாக்கவே எங்களை ஒப்படைக்கிறோம். ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கின நேரத்தில் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவன் யார் என்று சவால் விடக்கூடியவனாய் அவன் காணப்பட்டது போல நாங்களும் உம்முடைய பட்சத்திலே நின்று உமக்காய் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 40 நாள் மலை உச்சியிலே அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவன் காத்திருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையிலே உம்முடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே இருந்து எங்களை பற்றியுள்ள வெளிப்பாடுகள், இயேசுவை பற்றியுள்ள வெளிப்பாடு, சபையை பற்றியுள்ள வெளிப்பாடு, வரப்போகிற நித்தியத்தை பற்றியுள்ள வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கிருபைதார் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வழிநடத்தி கொண்டிருக்க அப்படின்னா ஸ்தோத்திரம். இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடாத ஒரு நிலவரத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஊழியத்தில் வரும் பிரச்சனை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து போடக்கூடாதப்பா. அவன் கற்பலைகளை போட்டு உடைத்தது போல நாங்களும் உடைக்கக்கூடாது, கண்மலையை அடித்தது போல நாங்களும் அடிக்கக்கூடாது. பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் என்ன தவறு செய்தாலும் அதற்கேற்ற சிச்சை எங்களுக்கு இந்த உலகத்திலே நீ தாரப்பா. உலகத்தோடு கூட நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதை விரும்பவே இல்லைப்பா. உமக்கு பிரியமான ஊழியம் செய்ய ஜீவியம் செய்ய உதவி செய்யும். உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுவது இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.